எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹேனாவை காமிக்கிறாங்க. சார்லி எங்கே காணாமல் போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட என் ஃபோன் அவன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ நான் அவனை தேடி தான் நான் காரில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கில்பர்ட் கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் கில்பர்ட்டால் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா இவர் இப்போ கிளாஸில் ஒர்க்கில் இருக்காராமா. அதுக்கு பதிலாக இவர் என்ன ஐடியா தராருன்னா, நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அங்கே ஷெரீஃப் இருப்பார், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம சார்லியை காமிக்கிறாங்க. இப்போ இவன் எங்கே இருக்கானா, போன முறை இவனோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண வந்த அந்த 3 பேர் பதுங்கிருக்க இடத்த இவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த இடத்துக்கு தான் இப்போ சார்லி வந்திருக்கான். போன முறை மேக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவனோட உண்மையான பேர் மேக்ஸே கிடையாது, அவனோட பேர் ரிவேரா. அவனும் இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான். இப்போ அவன் சார்லி கிட்ட நம்ம சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, இங்கே உட்காரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் 3 பேர் தான் நேற்று என்னோடய ஃபேமிலியை அட்டாக் பண்ண வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 3 பேர் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒழுங்கு மரியாதை போய் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சார்லி சொல்கிறான். அப்போ குறுக்கில் லெஸ்ஸி லிப்மேன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி நாங்கள் பதுங்கியிருக்க இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். அப்படியே பேச்சு போட்டுக்கிட்டு பேடி இருக்க கன்னை இவன் எதுக்கும் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டான். இப்போ சார்லி என்ன சொல்கிறான்னா, உன்னோட கையில் நல்லாவே காயம் ஏற்பட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் தான் மருந்து வாங்கியிருக்கணும். இந்த ஊர்லேயே ஒரே ஒரு லோக்கல் ஃபார்மசி கடை மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து தான் பெயின் கில்லர் மருந்தை வாங்கியிருக்கணும். அப்படி தான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ரிவேரா அதுக்கு, அந்த ஃபார்மசியில் எத்தனை பேர் மருந்து வாங்குவாங்க, அதில் நாங்கள் தான் மருந்து வாங்கினோம், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் போன முறை என்னோடய வீட்டை அட்டாக் பண்ண வரும்போதே உங்களோட பாடி லாங்குவேஜை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும். அப்படி தான் நீங்கள் வாக் பண்ணுற ஸ்டைலை நான் நோட் பண்ணி வச்சேன். அப்படி பார்த்ததில் மின்சுவை நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதெல்லாம் ஓகே, நீங்களா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுங்க, இல்லைனா நான் கொண்டு போனேன்னா உங்களுக்கு தேவையில்லாத காயம் தான் உங்கள் உடம்புல ஏற்படும். புத்திசாலித்தனமாக அந்த கன்னை யூஸ் பண்ணுறோன்னு நினச்சி என் மேலே பயன்படுத்தாதீங்க, அப்புறம் சேதாரம் உங்களுக்கு தான் அப்படின்னு கன் இருக்கிற விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ரிவேராவும் ஓகே நீ சொன்னது நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆகிறோம், கூடவே நீயும் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இவங்க 4 பேரும் காரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ சார்லி ரிவேரா கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறான். போன முறை நீங்கள் என்னோடய வீட்டில் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணீங்க, என்ன தவிர. எதுக்காக என்னை மட்டும் விட்டுட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அட்டாக் பண்ண போனீங்க அப்படின்னு இவன் கேட்கவும், ரிவேரா அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஏன்னா நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு பீயிங், நீ ஒன்றும் ஒரு பேசுகிற ஒரு சிம்பான்சி கிடையாது, கூடவே நீ ஒரு மனுஷனும் கிடையாது, இதுக்கு ஒரு இன்பிட்வீனில் நீ ஒரு ஹியூமன்ஸின்ற ஒரு தனித்துவமான பேர் உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஸ்பெஷலானவன், அதனால தான் நான் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் ரிவேரா. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் வரத்துக்கு வெறும் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்படியே போனால் இவங்க எல்லாருமே கூண்டோட மாட்டிப்பானுங்க. அதனால் ரிவேரா ஏதோ ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டான். அதனால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மின்சுவை கூப்பிட்றான். கூப்பிட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க ஃபோனை எடுத்து காமிக்கிறான். அதில் ஏதோ ஒரு விஷயம் எழுதியிருக்கு, பொறுமையாக வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக சார்லியை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போகிறதும் ரிவேரா கத்தி எடுத்து மின்சுவோட வயிற்றிலே குத்திட்டான். இதை யாருமே சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இவனும் பேக் சீட்டில் இருந்த லெஸ்லே லிப்மேனும் கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இவனுங்க ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆகிட்டானுங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சார்லி காணாமல் போனதுனால இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே லூசியும் வந்துட்டாங்க. சடனாக பயங்கரமான ஒரு பெரிய சத்தம் அங்கேருந்து எல்லாருக்குமே கேட்குது. என்னன்னு பார்த்தா மின்சுவும் சார்லி இருந்த கார் அப்படியே கவுந்து போய் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நல்ல வேலையாக சார்லிக்கு எதுவும் ஆகலை. ஆனால் மின்சுக்கு தான் ரிவேரா பண்ண வேலையில் வயிற்றுலேருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சார்லி தான் மின்சுவை கார்லேருந்து வெளியே எடுக்கிறான். ஆனால் அங்கே அதுக்குள்ளேயே போலீஸ்லாம் வந்துட்டாங்க. மின்சு இந்த நிலைமையில் இருக்கும்போது சார்லி வேறு கையில் நைஃப் வச்சுருக்கான். போலீஸ் இது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு சார்லி தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான் போல் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. கன் பாயிண்டில் சார்லியை சுற்றி வளைச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்த சீனில் ரிச்மவுண்ட் வெர்ஜீனியான்ற ஒரு இடத்துல போலீஸ் படையே யாரோ ஒரு சில பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே இருக்க ஒரு பில்டிங்கில் சத்தமே இல்லாமல் உள்ளே போகிறாங்க. அப்படி தான் ஒரு டோரில் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க. எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு டெத்தை கொடுங்க அப்படின்னு போட்டு கீழே பை ஆல் அனிமல்ஸ்னு எழுதி வச்சுருக்காங்க. உள்ள கதவு உடச்சிட்டு போனால் ஏல சேர்ந்த சில பேர் தான் உள்ளே இருக்காங்க. மொத்தமாக இங்கே 6 பேர் இருக்காங்க. இவங்க 6 பேருமே கூண்டோட பிடிச்சிட்டாங்க போலீஸ். நியூஸ்லேயும் இந்த விஷயம் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நியூயார்க் சிட்டியில் இருக்க ரிச்மவுண்ட் வெர்ஜீனியா பகுதியில் ஏல சேர்ந்த 6 பேரை போலீஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் நம்ம சார்லியுமே காமிக்கிறாங்க.
இவனை ஜெயிலில் சங்கிலியால் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. போலீஸ் ஏலேயோட லீடராக 2 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது யாருன்னா ரிவேரா, லெஸ்லி லிப்மேன். இதில் லெஸ்லி லிப்மேன் முன்னாள் அமெரிக்க சோல்ஜர் அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூஸை ரிவேரா தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் போல். அதே சமயத்தில் ரிவேராவும் லிப்மேனுமே கூட இந்த நியூஸை கேட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இவங்க போன மாதிரி நடந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு இப்போது வேறு ஏதோ ஒரு இடத்துல இவனுங்க தங்கியிருக்கானுங்க. அப்போ ரிவேரா மின்சு வேற போலீஸுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் கண் முழிச்சு நம்மளை பற்றின விஷயங்களை சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதுக்கு லெஸ்லி என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் வாயே திறக்க மாட்டான். ஒரு முறை POW அவனை நல்லா டார்ச்சர் பண்ணும்போது கூட அவன் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்லை. கண்டிப்பாக நம்மளை பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் உளறி கொட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் லெஸ்லி. அப்புறம் லெஸ்லி நம்மளுக்கு வேறு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க ரிவேராவும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோனை பார்க்குறான். அதில் ரெட் பில் சேனல்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் போல் அது இருக்குது. இதுக்கப்புறமா லூசியும் ஹேனாவும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம சார்லி எப்படி திரும்பி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு. ஆனால் சார்லி இருக்க பிரச்சனை இப்போ என்னென்னா அவன் வந்து ஒரு மனுஷனும் கிடையாது, ஹியூமனும் கிடையாது. இதனால் அவனுக்கு சட்டத்தில் எந்த ஒரு இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு லாயரை கூட செட் பண்ண முடியாது. லா வந்து அவனை ஜஸ்ட் ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஹேனா ஒரு கடந்த கால விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சார்லிக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் சில பசங்க சேர்ந்து அவனை சார்லியை முழுகடிக்க ட்ரை பண்ணாங்க. அவனால் சுத்தமாக மூச்சே விட முடியல. அதனால் அவனோட தற்காப்புக்காக பக்கத்தில் இருந்த பையனை அவன் பஞ்ச் பண்ணான். ஆனால் சார்லிக்கு தான் பவர்ஃபுல்லான ஹேண்ட் இருக்குதுல்ல, அதனால் அந்த பையனுக்கு நல்லா அடிபட்டுருக்கு. அடுத்த நிமிஷமே வெளியே இருந்த போலீஸ் எல்லாருமே உள்ளே வர தொடங்கிட்டாங்க. போலீஸ்லாம் வந்து இந்த பசங்களுக்கு அடிப்பட காரணம் யாரும் கேட்கவும் அப்போ மிச்ச பசங்களாம் சார்லி தான் காரணம் சொல்லியிருக்காங்க. இதனால் போலீஸும் கன் எடுத்து சார்லியை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் போலீஸே அட்டாக் பண்ணி 4 பேர் அவன் ஹாஸ்பிட்டலில் போக வச்சுட்டான். அதுக்கப்புறமா அவனை கொஞ்ச நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த வீட்டை வாங்கி அவனை வெளியவே விடாமல் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டோம். அப்போ அந்த சமயத்தில் ஷெரீஃப்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இவங்களும் அப்படியே சார்லியை பார்த்துட்டு வரலாம் சொல்லி இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே போகும்போது ஹேனா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட லட்சியமே சார்லிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையுமே கிடைக்கணும். அவனுமே ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நம்மளை போல் ஒரு ஆளாக எல்லாருமே பார்க்க தொடங்கணும். அதுக்காக நான் எப்போவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஷெரீஃபு ஏதோ ஒரு லெட்டரை காமிச்சு இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹேனாவும் அதுக்கு இதில் சைன் போட்டால் சார்லி திரும்பி வந்துடுவானா அப்படின்னு கேட்குறாங்க. ஷெரீஃப் அதுக்கு அவனை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த சைன் அவங்கள போட சொல்ல, அவனோட ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சைன் அவங்கள போட சொல்கிறான் அப்படின்னு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு. அப்போ லூசி சார்லியை பார்க்குறதுக்காக இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போலீஸு எங்கே போகிறீங்க, அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுன்னு நம்ம லூசியை பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்களும் அப்போது நம்ம ஹீரோட பேரை சத்தமாக சொல்லவும் இது நம்ம பையனுக்கு கேட்டுடுச்சு. அப்புறமா எங்கேருந்து வந்தானே தெரியல, அங்கேருந்து ஜம்ப் ஆகி வந்து இவன் அந்த போலீஸை தலைகீழாக பிடிச்சி வச்சுருக்கான். ஜெயில் கம்பியெல்லாம் வளைச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கான் போல். சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களோட வேறு ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க.